Hello friends, இந்த வீடியோவில் டைம் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீசஸ் அண்டர் FCM பார்க்க போகிறோம். இந்த டைம் ஆஃப் சப்ளை ஃபார் சர்வீசஸ் அண்டர் FCM ரொம்ப ஈஸி. ஏன்னா இதை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். செக்ஷன் as per செக்ஷன் 31, நாட் as per செக்ஷன் 31. பிகாஸ் செக்ஷன் 31 அப்படின்னா என்னங்கிறத நம்ம போன வீடியோவிலே பார்த்துட்டோம். இந்த வீடியோவிலே ஒரு தடவை சொல்லிடுறேன். போன வீடியோவில் என்ன பார்த்தோம், குட்ஸை இஷ்யூ பண்ணி 30 டேஸ்க்குள்ளே வந்து பில் ஆஃப் சப்ளையை கொடுத்தா அதுக்கு பேர் வந்து செக்ஷன் 31 அப்படின்னு சொன்னோம். அதே தான் இந்த கேஸ்லையும். சர்வீஸ் முடிஞ்சு சர்வீஸ் பண்ணி 30 டேஸ்க்குள்ளே வந்து இன்வாய்ஸை கொடுத்துட்டா அதுக்கு பேர் செக்ஷன் 31. சப்போஸ் 30 டேஸ்க்குள்ளே இன்வாய்ஸை கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நாட் as per செக்ஷன் 31. ஃபஸ்ட்டு இஷ்யூட் as per செக்ஷன் 31 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் கொடுத்த டேட், ஆக்சுவல் டேட் ஆஃப் இன்வாய்ஸ், இல்லைனா என்றைக்கு பேமெண்ட் பண்ணுறோம், ஆக்சுவல் டேட் ஆஃப் பேமெண்ட், கிரெடிட் இன் பேங்க் அக்கௌண்ட், இந்த மூணில் விச் எவர் இஸ் இயர்லியர். இந்த இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆக்சுவல் டேட் ஆஃப் இன்வாய்ஸ், டேட் ஆஃப் பேமெண்ட், டேட் ஆஃப் பேங்க் கிரெடிட். சப்போஸ் நாட் இஷ்யூட் as per செக்ஷன் 31னா டேட் ஆஃப் ப்ரொவிஷன் ஆஃப் சர்வீஸ், இன்வாய்ஸ் டேட் கிடையாது. ஏன்னா இன்வாய்ஸ் தான் நம்ம ரூல் படி இஷ்யூ பண்ணலையே. ஸோ டேட் ஆஃப் ப்ரொவிஷன் ஆஃப் சர்வீஸ், டேட் ஆஃப் பேமெண்ட், இல்லைன்னா பேங்க் கிரெடிட். இது மூணில் விச் எவர் இஸ் இயர்லியர். சேம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் டேட் ஆஃப் இன்வாய்ஸ் இருக்குது, அதுக்கு பதிலாக நாட் as per செக்ஷன் 31ல் டேட் ஆஃப் ப்ரொவிஷன் ஆஃப் சர்வீஸ் வந்துடும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இதுதான் டைம் ஆஃப் சப்ளை ஃபார் சர்வீசஸ் அண்டர் FCM. இது போக இன்னும் ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 30 டேஸ் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 31ல் பார்த்தோம்ல, அந்த 30 டேஸ் வந்து இன்சூரன்ஸ், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் NBFC இந்த பர்டிகுலர் கேட்டகரி ஆஃப் சப்ளையர்ஸ்க்கு மட்டும் 30 டேஸ்க்கு பதிலாக 45 டேஸ் டைம் இருக்குது, எக்ஸ்ட்ரா 15 டேஸ் டைம் இருக்குது. அவங்க அந்த கேஸில் இப்போ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ஒரு சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு டைம் ஆஃப் சப்ளை வந்து செக்ஷன் 31 படி கால்குலேட் பண்ணுறோன்னா 30 டேஸ் இருக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக 45 டேஸ் இருக்கணும். இதுதான் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட். இதுதான் டைம் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீசஸ் அண்டர் FCM. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அடுத்தடுத்த எல்லா வீடியோஸும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டைம் ஆஃப் சப்ளைங்கிற லெசன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம எக்ஸாம் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சின்ன ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. டைம் ஆஃப் சப்ளை கொஸ்டினில் 3 டேட் கொடுத்துருப்பாங்க. 3 டேட்டில் எது இயர்லியரோ அதுதான் மேக்ஸிமம் கேசஸில் ஆன்சராக வரும். சில ட்விஸ்டட் கேசஸில் மாறலாம். இந்த ரூலை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.